இன்னைக்கு என்ன வீடியோல நீங்க பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 87. எபிசோட் ஓப்பனிங்ல நம்ம பருட்டோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு நான் கண்டிப்பா கோஆபரேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி மூஞ்ச திருப்பி நின்னுகிட்டு இருப்பான். நான் எல்லாத்தையுமே உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இருந்துமே நீ கன்வின்ஸ் ஆகலனா நம்ம மறுபடியும் இனிமையா தான் மாற போறோம் அப்படின்ற மாதிரி உனக்குமே சொல்லுவாரு. பருட்டோ சண்டைக்காக ரெடியா இருக்க, எனக்காக ஒருத்தன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி உனக்கு சொல்லுவாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு காக்கு வந்திருப்பான். அங்க வந்த காக்கு உனக்கு கிட்ட பிளான் எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருக்கு, நீங்க திரும்ப போங்க, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த விஷயத்துல ஹிடன் லீஃப் வில்லேஜை நம்ம நுழைய விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் உனக்குமே சொல்றாரு. அந்த சமயத்துல நம்ம காக்கு அவனோட ஹர்ட் ஸ்டைலை யூஸ் பண்ணி பருட்டோவை அட்டாக் பண்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு பருட்டோ எல்லாத்துல இருந்துமே தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு அவனை காயப்படுத்தாம பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் உனக்கு சொல்றாரு. அந்த இடத்துல பருட்டோ காக்கு ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. நம்ம பருட்டோட ஷேடோ குளோனை அவன் டிஸ்ட்ராய் பண்றாங்க. இப்படிதான் மனுஷங்க முன்னோக்கி யோசிப்பாங்களா, அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் கேவலமா பேசுற மாதிரி தான் பேசுவான். என்ன ஆனாலுமே சரி, இந்த இடத்துல நான் தோக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் பருட்டோ யோசிப்பான். அதே சமயம் இவங்க ரெண்டு பேரை தேடி சாரடா, சோஜோ, ஈனோஜன் வந்து வில்லேஜ் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க மேபி வில்லேஜ் விட்டு வெளில வந்திருக்கலாம், அவங்கள நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சாரடா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்ல அக்குசுகி ரொம்பவே வீக்கா தான் வந்துகிட்டு இருக்காரு. அக்குசுகி அந்த இடத்துல நான் சாகர நிலைமையிலாம் இல்ல, உங்க நிலைமை எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்கும் போது பருட்டோ ஷீக்கடா இன்னமும் காணோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. நிலைமை மோசமாயிட்டே போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவனுக்குமே புரியுது. அதே சமயம் நம்ம பருட்டோ இந்த பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் இல்லையா, ரெண்டு பேருமே அக்ரெசிவா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஒரு கடத்துக்கு அப்புறம் பார்ட்டிகல் ஸ்டைல்லாம் யூஸ் பண்றாங்க. அதை பார்த்த பருட்டோ ரொம்பவே ஷாக் ஆகுறான். இதுக்கப்புறம் எந்த ஒரு மூவியுமே நம்ம கேர்லெஸ்ஸா பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவனுக்கு புரியுது. காக்கோ அந்த இடத்துல பருட்டோவை பார்த்து உன்னோட ஹார்ட் பீட் வந்து இப்ப நல்லாவே துடிக்கும்ல, உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் இந்த இடத்துல டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், உனக்கு இதுக்கப்புறம் இந்த இடத்துல கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் வில்லத்தனமா. பருட்டோ அவனோட பேப்பர் குணாயை வச்சு அட்டாக் பண்ண அந்த பாம் பிளாஷ் ஆயிருக்கும் இல்லையா, அந்த விஷயம் சாரடா சோஜோ எல்லாம் கவனிப்பாங்க. இன்னொரு அக்குசுகியை கூப்பிட்டு அந்த கொகைக்கு போவான். சாரடா சோஜோ ரெண்டு பேருமே அந்த பாம் பிளாஷ் ஆயிருக்கும் இல்லையா, அந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. நம்ம பருட்டோ காக்கோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேஷுவலா இருக்க, சடனா அவன் வேகமா அட்டாக் பண்ணுவான் நம்ம பருட்டோவே. அந்த இடத்துல பருட்டோ அவனோட ஷேடோ க்ளோன்ஸ்லாம் வச்சு அட்டாக் பண்ண காக்கோ அந்த இடத்துல சண்டை போறதுலாம் ரொம்பவே ஜாலியா இருக்கு. மனுஷங்களுக்குலாம் இப்படிதான் இருக்க மாட்டற மாதிரி ரொம்பவே ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பான். பருட்டோ அவனோட குணாயை வச்சு அவன் வயிற்றுல குத்திட்டு உன் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தா அது ஒரு எர்த் ஸ்டைல் குளோன் தாங்க. பின்னாடி இருந்து காக்கு பார்ட்டிகல் ஸ்டைலை யூஸ் பண்ணி பருட்டோட கதையை முடிக்க வர அந்த இடத்துக்கு வந்த சாரடா காக்குவை ஒரே பஞ்சில செதற விடுறாங்க. காக்கு என்ன சொல்லுவானா, பேக்கப் ஆளுங்க வந்திருக்காங்களா, அப்ப இதுக்கப்புறம் போர் அடிக்காது, இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சீக்கிரமா இது எல்லாத்தையுமே முடிச்சு விடுறன்ற மாதிரி வில்லத்தனமா தாங்க பேசுறான். லாட்கு ஆக்டா எல்லாத்தையுமே சென்ட் பண்ணி நம்ம ஷீக்கடாய தேட வச்சுக்கிட்டு இருப்பான். அதே சமயம் நம்ம ஷீக்கடா அந்த பக்கம் பில்டிங் மேல நடந்து போய் ஒரு வழியா ஒகாகே ஆபீஸ்க்குள்ள போகும்போது ஒரு ஆக்டா அவனை பாத்துறாங்க. உடனே அந்த இடத்துல அந்த ஆக்டாவை கொண்டுட்டு அவன் உள்ள போவான். பார்த்தா இன்னொரு ஆக்டா வந்து நம்ம ஷீக்கடாய நோட் பண்ணிட்டு கூ கிட்ட அந்த விஷயத்த போய் சொல்லும். ஷீக்கடாய வந்து நருட்டோக்கு கால் பண்ணுவான் இல்லையா, நருட்டோ அந்த இடத்துல இல்லாத காரணத்தினால ஷீகமாரு தான் போனை எடுப்பான். நீ எங்கடா இருக்க, எப்படா கால் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம ஷீகமாரு கேள்விகளை கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்க. இப்போதைக்கு எதுவும் பேசாதீங்க, நான் சொல்ற விஷயத்த மட்டும் கேளுங்க. இந்த மாதிரி ஸ்டோன் வில்லேஜ்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இவங்க வந்து அது மட்டும் இல்லாம இந்த வில்லேஜே மொத்தமா கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க, நீ திரும்ப அவங்க கையில மாட்டினா உன்னை அவங்க வீரோட விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஷீகமாரு சொல்ல, என்னோட முழு விருப்பத்தோட தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லி நான் முடிவு எடுக்கிறேன், இது கொஞ்சம் செல்ஃபிஷா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு கூ டோரை உடைச்சுக்கிட்டு வருவான். போன்ல நம்ம ஷீகமாரு கத்திக்கிட்டு இருக்க கடுப்பான கூ அந்த இடத்துல போனையே உடைச்சிருவாங்க. அதே சமயம் காக்கு இந்த இடத்துல ஏகப்பட்ட வாட்டி பார்ட்டிகல் ஸ்டைலை யூஸ் பண்ணி வச்சிருப்பான். அந்த இடமே அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகி போய் கிடக்கும். இவங்க மூணு பேருமே அந்த அளவுக்கு வீக்காவும் டயர்டாவும் மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இதை ஃபன் ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் உங்க சண்டையை போட ஆரம்பிக்கிறாங்க. பருட்டோ ஷேடோ க்ளோன்ஸை யூஸ் பண்ணி காக்குவை லாக் பண்ண நம்ம சோஜோ ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண வருவா. பார்ட்டிகல் ஸ்டைல அவன் வந்து சோஜோ மேல யூஸ் பண்ண வர சாரடா தரையில குத்தி அவனை அன்பேலன்ஸா ஆக்கிடுவாங்க. சோஜோ அந்த இடத்துல காக்கு கிட்ட மாடிக்கிட்டு இருக்க, பருட்டோ அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுவான். நிலைமை போக போக மோசமா போய்கிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவன் பக்கத்துல போகாம இருக்கணும், நம்ம எதனா பார்த்து தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சாரடா சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சது, இருந்தாலும் அவன் பார்ட்டிகல் ஸ்டைலை யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி பருட்டோக்கு ஒரு யோசனை இருக்கும். அதே சமயம் ஆக்குன் வந்து பட்டர்ஃப்ளை கூட விளையாடிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்த கீரரா வந்து நீ என்ன நோட்டீஸ் பண்ணலனா நீ டிஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்குனை அட்டாக் பண்ணுவாங்க. உடனே ஈனோஜன் அந்த இடத்துக்கு வந்து நீ அவங்க அல்லதுன்னா நீ எதுக்கு அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ரெடி ஆகிருக்க. இந்த இடத்துல தான் நீ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா, அந்த ஆக்டாக்காக நீ கூட இப்ப சண்டை போட போறியான்ற மாதிரி கேட்க, உங்களை மாதிரி உங்களோட டீம்மேட் எல்லாம் நான் கொல்ல மாட்டேன், அது இப்ப எங்க சைடு இருக்கு, நான் அதை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈனோஜன் அவனோட ஸ்க்ரோலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான் கீரராவை. அது எல்லாத்துல இருந்துமே நம்ம கீரரா ஈஸியா தப்பிச்சுக்கிட்டு இருக்க. என்னோட டிராயிங் பார்க்க கியூட்டா மட்டும் இருக்காது, அது பயங்கரமா சண்டையும் போடும், கூடிய சீக்கிரம் உன சீலும் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க என்னையுமே ட்ரா பண்ணு அப்படின்ற மாதிரி கீரரா சொல்லுவா. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் வரைவேன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. கீரரா அப்படியே கண்ணத்தோட அந்த சீனா அப்படியே கட் பண்றாங்க. ஒகாகே ஆபீஸ்ல நம்ம சுனாடே வந்து உனக்கு எதனால இப்படி பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்பாங்க. ககாஷியுமே இதுல மீட்ஸ்கியோட வேலை என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, நருட்டோ என்ன சொல்லுவானா, சுனாடே அண்ட் ககாஷியோட உதவி எனக்கு இப்ப தேவைப்படுது, முக்கியமா நம்ம இதுல வேகமா ஒரு ஆக்ஷனை எடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி சொல்லுவான். ஹிடன்
ஈடன் ஸ்டோனுக்கு போற வேலைகள் எல்லாத்தையுமே ஒரு ப்ரீவியஸ் ஒக்காகேவா நம்ம சுனாடே அண்ட் ககாஷியா பாத்துக்க சொல்லுவாங்க. ஆனா ஃபியூடல் ஆட்சியத்துக்குலாம் ஒத்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி அவ சொல்ல, ஃபியூடல் ஆட் கிட்ட பேசுற வேலைகளை நான் பாத்துக்கிறேன், பார்டருக்குள்ள போறதுக்கான அனுமதியை நான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி நருட்டோ சொல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தா அவ்வளவு சீக்கிரம் பெர்மிஷன்லாம் கிடைச்சிடாது அப்படின்ற மாதிரி தான் ககாஷி சொல்லுவான். அவங்க கிட்ட அனுமதி கேட்டு முடிக்கிறதுக்கே ஒரு சில நாட்கள் மேல ஆயிரும். அது வரைக்கும் பருட்டோ ஷீகடா எல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சுனாடா கேட்க, பிரச்சனை கிடையாது, லார்ட் செவன்த் நான் எப்படியாச்சும் ஈடன் ஸ்டோனுக்கு கூட்டு போவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஷீகமோரா அந்த இடத்துல சொல்லுவான். அதே சமயம் சாரடா அவளோட ஷரிங்கனை வச்சு எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம பருட்டோ அண்ட் சோஜோ தான் அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பையன் பார்ட்டிகல் செயில் யூஸ் பண்ண அடுத்த 20 செகண்ட்ஸுக்கு அவனால எந்த ஒரு நிஞ்சிச்சுமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்ச உடனே சாரடா களத்துல இறங்கி ரொம்பவே க்ளோஸ் ரேஞ்சில் சண்டை போட ஆரம்பிச்சு அவளோட ஃபயர் பால் ஜூட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபினிஷ் அட்டாக்கா பண்ணுவா. எதுக்காக அப்படின்னு கேட்கும் போது இந்த விஷயம் எல்லாத்தையுமே சாரடா சோஜோ கிட்ட சொல்லுவா. காக்கோ அந்த இடத்துல இருந்து எழுந்திருச்சு அவனோட ஹர்ட் ஸ்டைலை யூஸ் பண்ணி அந்த ஹர்ட் ஸ்டைலை உடச்சுக்கிட்டு வெளியில வருவாங்க. வெளியில வந்த காக்கோ என்ன சொல்லுவானா, என்னோட டிஸ்அட்வான்டேஜா நீங்க அட்வான்டேஜா எடுத்து சண்டை போறீங்களா, மனுஷங்களோட சண்டை போற திறன் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பார்ட்டிகல் ஸ்டைலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அதுல இருந்து 3 பேருமே தப்பிச்சிட்டு 20 செகண்ட் தான் இருக்கு, பக்கத்துல போய் அட்டாக் பண்ணலாம் வாங்கன்ற மாதிரி வேகமா எல்லாருமே போக மறுபடியுமே அவன் பார்ட்டிகல் ஸ்டைலை யூஸ் பண்றான். அவனோட உடம்பு வந்து சின்ன சின்னதா ஸ்கிராட்ச் விட ஆரம்பிச்சிருச்சு. இவங்க சண்டை போற விஷயம் தெரிஞ்ச ஓனோக்கியுமே அந்த இடத்துல வந்து பாப்பாரு. காக்குவோட நிலைமையை பார்த்தவனே அவருக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்குங்க. காக்கு அந்த இடத்துல பயங்கர அக்ரெசிவா சின்ன சின்ன பார்ட்டிகல் ஸ்டைல் பால் மாதிரி கிரியேட் பண்ணி வேகமா அவங்க மேல தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கான். அதுல இருந்து தப்பிச்சு போய் ஒரு கடத்துக்கு அப்புறம் பருட்டோ ஒரு பள்ளத்துக்குள்ள விழுகிறான். அவனை காப்பாத்துறதுக்காக சாரடா சோஜோவுமே வர எர்ச்ல யூஸ் பண்ணி அவங்க 2 பேரையுமே தடுத்துறான் காக்கு. பருட்டோக்கு பக்கத்துல போயிட்டு காக்கு ரொம்பவே பெரிய ஒரு பார்ட்டிகல் ஸ்டைலை யூஸ் பண்ணி பருட்டோட கதையை முடிக்க போவான். ஜஸ்ட் மிஸ்ல அந்த பார்ட்டிகல் ஸ்டைல் வந்து அப்படியே மறைஞ்சு போகும். காக்குவோட உடம்பு வந்து சின்னதா உடஞ்சு போய் அந்த இடத்துலயே அவன் செயலிழந்து போய் கீழே விழுவாங்க. அவனோட கதையே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் பருட்டோவுமே யோசிச்சிருப்பான். அந்த இடத்துல பருட்டோ சாரடா சோஜோ கிட்ட, நீங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு மிகப்பெரிய உதவியாவே இருந்துச்சு, சரி வாங்க திரும்பி கொகைக்கே போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த இடத்துக்கு வந்த ஓனக்கி இவங்க 3 பேரையுமே கண்டுக்காம காக்குவை பார்த்து, நான் சொன்ன விஷயத்த கவனிக்காம எதுக்கு இவங்க கூட சண்டை போட்ட அப்படின்ற மாதிரி கேட்பாரு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இவனுக்குமே தனிப்பட்ட சுய விருப்பங்களா இருக்கு, நீங்களே பாத்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி பருட்டோ அந்த இடத்துல சொல்லுவான். இதை சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நீங்களும் என் கூட வரணும் அப்படின்ற மாதிரி பருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இனோஜன் வந்து, உங்களை பத்தி எனக்கு கவலையா இருந்துச்சு, அதனால நானும் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கீழே வருவான். சடனா அந்த இடத்துல நம்ம இனோஜின் பருட்டோவோட கழுத்துல கத்திய வைப்பாங்க. ஆக்சுவலா அவன் கீராவோட கெஞ்சுச்சுல மாட்டிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கீரா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட ஆட்டா எல்லாமே வருது. அந்த ஆட்டா எல்லாம் அக்கச்சுக்கியுமே சரண்டர் பண்ணி பிடிச்சு வச்சிருக்காங்க. கீரா ஓனோக்கிய பார்த்து ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்ம காக்கோவை பார்த்து இது பியூட்டிஃபுல்லாவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்க பிரச்சனை பண்ணாம என் கூட வந்துருங்க, லாட்கு நியூ சிட்டில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.